பாட்டு என்ன பாட்டு எங்க நின்றீங்க பாப்பா? என்ன அங்கிட்டு சும்மா ஒரு சோழியா வந்தேன் பாட்டு. அப்படியா? சரி பாட்டி, என்ன அங்கே நின்றுருக்கீங்க? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு ரெண்டு பேர்த்துக்கும். இந்த பாட்டி யாரு? ஜமதாரிப்பா. அப்படியா? என்ன அங்கே நின்று அழுதுகிட்டு இருக்கீங்க? எப்பா என் மயன் விசேஷம் வச்சிருக்கேன். உங்க என் ஜமதாரி, உங்களுக்கு மக, எனக்கு மயன், ரெண்டு பேரும் விசேஷத்துக்கு போனோம். ஊருக்கெல்லாம் கறி கஞ்சி காய்ச்சி ஊற்றிக்கிருக்கேன். நாங்களும் போய் மகனை பார்த்துட்டு விசேஷ பிரிவு பார்த்துட்டு சாப்பிட்டு வரலான்னு போனோம். வரக்கூடாதுன்னு வட்டி விட்டேன். அப்படியா? என்ன பாட்டி சொல்கிற? ஆமாப்பா. மண்டத்து வரைக்கும் போயிட்டு வந்தீங்களா? ஆமாப்பா, அதான் விட்டு போகிறோம். அப்படியா பாட்டி? சரி வாங்க பாட்டி, நான் கூப்பிட்டு போகிறேன். இல்லைப்பா வேணாம் பாட்டி, நீங்கள் உங்கள் மய வீட்டுக்கு போகலாம், நீங்கள் உங்கள் மக வீட்டுக்கு போகலாம். என்ன பாட்டி, நம்ம வேறு உத்தேசமாக போவோம். இதெல்லாம் கையில் பத்திரிக்கைந்தாப்பா, மண்டத்து பேர் தெரியாதுல்ல, அதனால் பத்திரிக்கை எடுத்து வந்தோம். அப்படியா? பத்திரிக்கை உங்களுக்கு கொடுத்தாங்களா? இல்லைப்பா, பக்கத்து வீட்டில் கொடுத்துருந்தாங்களா, அந்த பத்திரிக்கை எடுத்து வந்தோம். போதுமே, இந்த பத்திரிக்கை வச்சு உள்ள சாப்பிட்டு வருவான். எப்படிப்பா சாப்பிட முடியும்? அவன் தான் வரக்கூடாதுன்னு வரட்டானே. டெங்க பாட்டி, நம்மளுக்கு தெரியாத வழியா? வாங்க போவோம். சரி வாப்பா போவோம். போமாத்தான் பா. அண்ணே கொஞ்சம் ஒதுங்கிண்ணே. பார்த்தா வா பாட்டி. ஆறுப்பா மொய் எழுதுறதுங்க. ஏய், உங்கள் ரெண்டு பேர்த்து தான் வரக்கூடாதுன்னு வரட்டுன்னு. ஏன் வந்தீங்க? எப்பா என் பேரன் கூட்டுக்கு வந்திருக்கான். பேரனா? இந்த முக பேரனா? இது எந்த வழியில் சொந்தம்? ஏதோ ஒரு வழியில் சொந்தம். எதா இருந்தாலும் என் பேரன்கிட்ட பேசிக்க. அப்படியா? சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் சொந்தம் கொண்டாட வரல, மொய் செஞ்சு வந்திருக்கோம். மொய்யா? ஆமாம். தம்பி யாருப்பா மொய் எழுதுறது? நம்மளுக்கு மொய் எழுதணும். மொய் எழுதுப்பா. பேர் என்ன? மதுரை மீனாட்சி. இன்ஷியல்ண்ணே ஓ போட்டுக்க. அப்படியா? காசுண்ணே ஒன்று போடு. ஒன்றா? ஆமையா, ஒன்று போடியா? அண்ணே மொத்தமாக சொல்லுண்ணே. மொத்தமாக சொன்னால் மொத்தமாக எழுதுவியா? அது எப்படின்னு எழுத முடியும்? அப்போ எழுது, நான் சொல்கிறது மாதிரி எழுது. சரிண்ணே சொல்லுண்ணே. ஒன்று போட்டியா? போட்டேன். பக்கத்தில் ஜீரோ போடு. போட்டாச்சு. அடுத்துண்ணே அவ்வளோதான். அடுத்து இன்னொரு பேர் கம்பம் கே காமாட்சி. போட்டாச்சுண்ணே. இதில்ண்ணே அந்த ஜீரோவுக்கு மேலே கீழே ஜீரோ போடு. சரி. இன்னுண்ணே ஒன்றுக்கு நேரம் கீழே ஒரு ஒன்றை போடு. போட்டாச்சுண்ணே. இவ்வளோதானே? அவ்வளோதாப்பா, ரெண்டு பேர் தான். அடுத்து பாட்டி மொய் எழுதாச்சு. வெத்தலை போடுங்களா? ஆமாப்பா. இங்கேயா வெத்தலைக்காரரை காணா? அண்ணே வெத்தலை ஒன்று. வெத்தலையா? ஏப்பா 10 ரூபாய் மொய் செஞ்சுட்டு உங்களுக்கு 10 ரூபாய்க்கு வெத்தலை வேணுமா? அண்ணே பாட்டிண்ணே, பாட்டியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தர முடியாது. எங்களுக்கு மட்டும் தர மாட்டீங்களா? எல்லா பேத்திக்குமா? யோ, வெத்தலை விற்கிற விலை என்ன விலையா விற்கிது? ஏன் நம்ம 10 ரூபாய் மொய் எழுதுறீங்க? யோ, இந்தியாவை சுற்றி பார்த்துருக்கீங்களா?
கவருக்குள்ளே 5 ரூபா வச்சு கொடுப்பாங்க. 50 ஐட்டம் இருக்கும். கேக்கு வேணுமா, ஸ்வீட் வேணுமா, பிஸ்கெட் வேணுமா, சப்பாத்தி வேணுமா, பிரியாணி வேணுமா, இவ்வளோ ஐட்டத்தை சாப்பிட்டு 5 ரூபா கவருக்குள்ள வச்சு கொடுத்துட்டு போயிருக்கான். நாங்கள் 10 ரூபா எழுதியிருக்கோம்யா. வெத்தலை கொடுக்குறதுக்கு எவ்வளோ யோசிக்கிற? புரியா? அப்படிலாம் கொடுக்க முடியாதுப்பா. யோ, கொடுக்குறியா இல்லை விசேஷ வீட்டில் பஞ்சாயத்து பண்ணுவாயா? அண்ணே கொடுத்து ஒண்ணே பஞ்சாயத்து பண்ணுறதுக்குன்னே கல்வி 2 கல்வியும் கூட்டு வந்துருக்காளுங்க. அப்படியா? சரி, இந்தா உனக்கு 5 வத்தலை இந்தா. போதுமா? 2 செய்முறை செஞ்சுருக்குப்பா. அப்படியா? இன்னொரு 5 வத்தலை இந்தா. சரிப்பா. யார் வந்து கேட்டாலும் வெத்தலை கொடுத்த உடனே 1000 பஞ்சாயத்து பண்ணிக்குவீங்க. யோ, 10 ரூபாய்க்கு செய்முறை செஞ்சுட்டு எப்படியா வெத்தலை கொடுக்க முடியும்? சரி, அங்கே எவ்வளோ செய்முறை செஞ்சுருக்கு? மேலே 1 லட்ச ரூபா. அவனுக்கு எவ்வளோ வெத்தலை கொடுத்தா? 5 வெத்தலை. இந்த 5000 செஞ்சுருக்க அவனுக்கு எவ்வளோ வெத்தலை கொடுத்தா? அவங்களுக்கு 5 வெத்தலை தான். இந்த 1000 ரூபா செஞ்சுருக்க அவனுக்கு எவ்வளோ வெத்தலை கொடுத்தா? 5 வெத்தலை தான். ஏயா கணக்கு போட்டு பெரிய கணக்காப்பில் 1 லட்ச ரூபா செஞ்சவனுக்கு 5 வெத்தலை, 5000 செஞ்சவனுக்கு 5 வெத்தலை, 1000 ரூபா செஞ்சவனுக்கு 5 வெத்தலை. நீ கரெக்டாக கொடுத்துருக்கியா? 1 லட்ச ரூபா செஞ்சவனுக்கு எத்தனை வெத்தலை கொடுக்கணும்? பெட்டியோடு தூக்கி கொடுக்கணும்ல? அப்போ நாங்கள் எப்படி கரெக்டாக இருக்குமா? கணக்கு பார்க்குறியா நீ? அது பாட்டிக்கு பிச்சைப்படுவேன் பிச்சு. பாட்டி வாங்க போவான். 10 ரூபாய் கொடுத்துட்டு 3 பேர் சாப்பிட வந்திருக்காங்க. ஒரு ஏய், அவ்வளோதான் மரியாதை. வாங்க பாட்டி போவான். மாஸ்டர், சப்பள மாஸ்டர், சீட் காலியாக இருக்கா? இருக்குண்ணே. நம்மளுக்கு ஒரு 3 சீட் வேணும். அந்த அங்கே போய் உட்காருண்ணே. வாப்பா வாப்பா. உங்கள் யாருன்னு தெரியுமா? பாட்டி தெரியாதுண்ணே. உங்கள் ஏதாவது விசேஷ வீட்டுக்காரங்க. நல்லா கவனிக்கணும், ரைட்டா? அந்த விசேஷ வீட்டுக்காரரோட இவங்க அம்மா, அந்த அக்காவோட இவங்க அம்மா. கரெக்டாப்பா? நீங்கள் சார், நான் உங்களுக்கு பேரன், ரைட்டா? நான் உட்காரு பாட்டி. நீங்கிட்ட உட்காரு, நான் நடுவில் உட்காந்துக்கிறேன். சரியா பாட்டி? கொண்டு காப்பா. வை. அதான் 2 கப் வைக்க தான். அது என்னையா கேள்வி? வையா, எனக்கு மட்டும் 1 கப் வையா. ஒன்று போதுமானே? போதும்னே. நம்ம 4 விசேஷ விட்டு போயிட்டு வந்துட்டோம். அது ஃபுல்லாக இருக்கு. பாட்டி சாப்பிட்டோம். என்ன பாட்டி, சோறு போதுமா? போதும்ப்பா. சாப்பிடு. எப்பா ராசா, கறி இவ்வளோ சாப்பிட முடியாது, உனக்கு வைக்க. நீ சாப்பிடு பாட்டி. சாப்பிடுங்க பாட்டி, நல்லா இருக்கு. இல்லைப்பா, நீ சாப்பிடு. சரி பாட்டி, வை. என்ன பாட்டி நீ வைக்கிற? எங்கள் கூட்டுக்கு வந்ததே போதும்ப்பா. அப்படியா பாட்டி? சரிங்க பாட்டி, உங்களுக்கு பிடிக்கலன்னா வைங்க, நாங்கள் சாப்பிட்றேன். நான் 1 கப்பு கறி தான் கேட்டேன். பரவாயில்ல, 3 கப்பு கறி கிடச்சிருக்கு. எனக்கு ஒரு சந்தோஷம். பாட்டி நல்லா சாப்பிடுங்க. மாஸ்டர், பாட்டிக்கு தண்ணி வைங்க. தண்ணி இருக்கா? இல்லை வெளியே போய் வாங்கிட்டு வருவா? இல்லை சார், தண்ணி இருக்கு. எல்லா பேர்த்துக்கும் கேனு வச்சுருக்கீங்க. எங்கே 3 பேர்த்துக்கு எங்கே கேனை காணும்? இந்தா கொண்டுக்காரு சார். கொண்டுக்கா. பாட்டி பொறுமையாக சாப்பிட்லாம். எலும்பு இருக்கும், பார்த்து மொழியும் விடாமல் எல்லாம் சாப்பிடுங்க. என்ன பாட்டி, இந்த மாதிரி ஏதாச்சும் பஞ்சாயத்துண்டா பிரச்சனைண்டா பேரங்கிட்ட வந்துடுங்க. எந்த பஞ்சாயத்தாக இருந்தாலும் முடிச்சு வச்சுருவோம். என்ன பாட்டி,
சாப்பிட்டீங்களா? வாங்க போவோம். வெத்தலையே போடுங்க. எங்கே போகணும்? வீட்டுக்கு போகிறீங்களா? வேறு எதுவும் சொல்லியிருக்கா? இல்லைப்பா, அந்த ஆஸ்பத்திரியில் போய் மாத்திரை வாங்கிட்டு அப்படியே வந்துடுறோம். அப்படியா பாட்டி? சரி பாட்டி, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. வா சுதாரணம் ஓரமாக போங்க. ஆட்டோ பிடிச்சி விடவா? இல்லைப்பா, இந்த பக்கத்தில் தான் இருக்கு. நடந்தே போய் வாங்கிட்டு வந்துடுறோம். சரி பாட்டி.